வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சித்து அப்படின்றதுல சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதாவது சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வள்ளலாரும் அதான் சொல்லியிருக்காரு. சித்து வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மாய மந்திரம் இந்த இதெல்லாம் செய்யறது அப்படின்னா, வித்தை காட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்து தான் இருக்கும். ஆனால் வித்தை காட்டுறவன் எப்படி இருக்கான் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவன் எங்கே இருப்பார் இல்லைங்களா? அப்போ காரணம் என்ன அப்படின்னா, அது கண்கட்டு வித்தை தான். அந்த சித்து வித்தைக்கு சுவாமிஜி என்ன சொல்லுவார், ஒருத்தர் சொன்னாராம், சுவாமிஜி எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் 4 அடி மேலே ஏறிட்டாரு பூமி விட்டு அப்படின்னாராம். அப்படியாப்பா, சரி நானும் செஞ்சு காட்டுவோம், எனக்கு அது சித்து வேறு தெரியும் அப்படின்னாராம். அப்படிங்களா சுவாமிஜி அப்படின்னதுக்கு ஆம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூல் மேலே வச்சுட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டாராம். அதான் சொல்கிறார், தண்ணியில் மிதக்கிறது, படுக்கிறது, பூமியை விட்டு இது பண்ணுறது அப்படின்னா நிறைய பயிற்சி முறைகளை எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்தால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அது ஒன்றுத்துக்கே சரியாக போடும். எதுக்காக வந்தோமோ அது கிடையாது. அதாவது ஒரு படகுல ஒரு சாமியார் ஏறிக்கிட்டு போகிறாரு. அந்த சாமியார் சொல்கிறார், நீ மகாபாரதம் படிச்சிருக்கியான்னு அந்த படகு ஓட்டிய. இல்லைங்க சாமி அப்படின்னாலாம். அப்படியா, அப்போ வாழ்நாளில் கால்வாசி இழந்துட்டேன் அப்படின்னு. மகாபாரதம் இல்லை, ராமாயணம் படிக்கல, மகாபாரதம் படிக்கல, சரி திருவாசகம் படிச்சிருக்கியான்னு இல்லை அப்படின்னு. அப்போ இதே போல் சொல்லும்போது திருக்குறளாக தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியாது சாமின்னா. இன்னத்துக்குப்பா வாழ்க்கை வாழற அப்படிங்க. சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னாலாம். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இல்லை படகு ஓட்டை போட்டுச்சு, இப்போ தண்ணியில் முழுகும் போது நான் தப்பிச்சிக்கிறேன்னு சொல்லி அவன் குடிச்சிட்டான். அப்போ அதை இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மைதான். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தான் நாம் செயலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டும். சுவாமி சொன்னா பாருங்க, ஸ்டூல் இருந்தால் போதும் நம்ம 4 அடி பூமி விட்டு மேலே வந்துடும். ஏன்னா சித்து வேலை செய்கிறன்ற விதத்தில் வாழ்நாள் பொழுது அதுக்காகவே வாழ்க்கையை வீணாக்குறாங்க. சுவாமிஜி சொல்லுவார் அழகாக, ஒரு துளி விந்தை கர்ப்பப்பையில் வாங்கிக்கிட்டு 10 மாதம் கழித்து எவ்வளோ அழகான அந்த குழந்தைய ஒரு பெற்றெடுத்து தராங்களே தாய்மார்கள், இதை விட வேற என்ன இருக்குது? ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த உடம்புல எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த சித்தை யார் செய்கிறாங்க? ஒரு பிடி சாப்பாடு கொடுங்க உணவை, அதை ஒரு துளி ரத்தமாக்கி தர சொல்லுங்கள் விஞ்ஞானிகள்னு. விஞ்ஞானிகளால் முடியாது, சித்து வேலைகளாலும் முடியாது. அப்போ இதால் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு நெல்லை போடுறோம், அது எவ்வளோ நெல்லுகளை உருவாக்கிறது. அதே நெல் தான் விளையணும் அப்படின்னா செயலுக்கு வருமா வாழ்க்கையில்? இதெல்லாம் இறைவனோட மறைமுகமான அவர் தான் திருவிளையாடல். அப்போ ஒரு 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 இது அழுத்துறோம், எங்கேயோ லைட்டு போடுறாங்க, அப்போ எல்லா இடத்துக்கும் லைட் வருது, கனெக்ஷன் வருது. இதெல்லாம் நடத்துறது யார்? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக லைஃப்பில் இயற்கையாக இணைந்து வரக்கூடிய செயல்கள். அப்போ ஒரு நாளைக்கு 25,000 மைல் உள்ள வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இது என்ன பண்ணுதுங்க, பூமி 16 லட்சம் மைல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கு சூரியனோட ஓடு பாதையில். அப்போ பூமியில் இத்தனை இயற்கைய விதமான இந்த இது செயலை யார் செய்யறது? இறைவன், இறைநிலை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவக்கோள்கள் சுற்றிட்டு இருக்கு. அது எப்படி சுற்றிட்டு இருக்கு? நீள்வட்ட பாதையில் இப்படி ரவுண்டாக சுற்றினா ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறையாற்றல் எவ்வளோலாம் யோசித்து எப்படிலாம் அதை வடிவமைப்பு பண்ணி எவ்வளோ அழகாக அந்த பாதையில் சுற்றி வருது. அது லீவ் எடுத்துக்குதா, இதை பண்ணுதா, இல்லை நான் செய்கிறேன்னாது அது தன்முனைப்போடு இருக்கா? எதுவுமே கிடையாது. அது தான் வேலையை செய்து கொண்டிருக்கு. அதான் சொன்னார், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னார். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருக்குறோம். ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா கீரிப்புள்ள பாம்பு கூடுறது, கண்கட்டி வித்தை பண்ணுறது நிறைய செய்வாருங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துன்பத்துக்கு தான் இருப்பாங்க, காசுக்காக தான் செய்கிறாங்க. வாழ்க்கைக்கு உதவாத ஒரு விஷயத்தை கண்கட்டி வித்தையாக மந்திரத்தின் மூலமாக நம்மளை என்ன பண்ணுறாங்க, தந்திரமாக நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, ஜால வித்தை போன்ற சித்த விளையாட்டுகள் விளையாடும் விளையாட்டை காண துடிக்கும் நாம் என்ன பண்ணுறோங்க, அதை கண்டு வியப்படைகிறோம். ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிறாருங்க, சமுதாயத்திற்கு எந்த விதத்தில் நன்மை விளைவிக்காத நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும் செயல்கள் அனைத்தையும்
சித்து வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது உண்மை அப்படின்னு. வள்ளலாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது சித்து வேலை தெரியுமா, அதுக்காகவே சில பேர் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் செயலுக்கு வராது. நாம் வந்ததே பிறவி எடுத்ததே இறைநிலை உணர்வு பெறுவதற்காக. அப்போ ஒரு துளி விந்து நாதத்தில் உருவான இந்த உடலே நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இரையாற்றல் நடத்திட்டு இருக்கு. அதை நம்ம மதிக்கிச்சோம், நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இதை விட சித்து வேற ஒன்றும் கிடையாது. சித்து என்பது கண்கட்டி வித்தை. அந்த விதத்தில் அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் ஒரு யூஸும் இல்லை. நாம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயற்கையை ரசித்து இறைவனை உணர்ந்து மனிதர்களோட இருக்கக்கூடிய அவர்களோட தன்மையை இறை உணர்வாக இருந்து அவர்களுடைய குறைகளை பார்க்காமல் நிறைவுகளை மட்டும் பார்த்தோம் என்றால் நம் வாழ்க்கையே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தான். அந்த நிலையில் இந்த சித்து என்ற விதத்தில் நம்ம இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம், வாழ்க்கையில் பயன்படுத்தி பலன் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.